அந்த கலைஞரின் புகழினை பாடு. இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உழைக்கக்கூடியவர் நம்முடைய அண்ணன் காலம்பாக்கம் கணபதி அவர்கள். நாங்களாம் இருந்து நிச்சயமாக அவருடைய பணிகளை அவருடன் சேர்ந்து இணைந்து பணியாற்றுவோம் என்று சொல்லி நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்களுடைய இந்த பிறந்த நாள் விழாவிலே சிறப்பாக வருகை தந்து சிறப்பித்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் 153வது வட்டக்கழகத்தின் சார்பில் வள்ளுவர்க்கு சிலை எடுத்து வரலாறு கண்டாரடா திருவிழை பார்த்தோம்னா அதான் மாலை அந்த மாணவருக்கான ஒரு படிப்பகத்தை இங்கே துவங்கி வைத்து எவ்வளவு அருமையான பில்டிங். வீரம் உன்னிடத்தில் உண்டென கலைஞர் சொல்லுகிறார். திருவிழை பார்த்தோம்னா அதான் மாலை அந்த மாணவருக்கான ஒரு படிப்பகத்தை இங்கே துவங்கி வைத்து எவ்வளவு அருமையான பில்டிங். இந்த திருவிழை பார்த்தோம் நியாய விலை கடை இங்க இருந்து ரோட கிராஸ் பண்ணி போறோம். அது ஒரு விபத்து கூட நடந்துச்சு. அதனால இது மாதிரி மீண்டும் நடக்கக்கூடாது. இங்க ஒரு தனி ரேஷன் கடையை கட்டி கொடுத்தார். அது மட்டும் இல்லாம போரூர் ரவுண்டனால வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அவசரத்துக்கு ஒதுக்கணும்னு இடம் கிடையாது. அவர்களுக்கு சிறப்பான வகையிலே நவீன கழிப்பிட வசதியை செய்து கொடுத்தார். இப்ப பாருங்க, நம்ம மெட்ரோ ட்ரெயின் ஓடுதா, மெட்ரோ வருவதற்கு மெட்ரோ வந்து 2வது மாடியில ஓடும். அதுக்கு கீழே அதாவது நம்ம மியாகாசுல போரூர் வரையும் ஒரு பறக்கும் மேம்பாலம். என்னதான் வந்தாலும் இன்னும் வந்து டிராபிக் வந்து குறைந்த பாடில்லை. எனவே அதை முன்கூட்டி அறிந்து இதற்கும் ஒரு தீர்வு காண வேண்டும் என்கின்ற ஒரு உன்னதமான அடிப்படையிலே நம்முடைய அண்ணன் காலம்பாக்கம் கணபதி அவர்கள் அதையும் ஏற்பாடு செய்து கொடுத்தார். இது மாதிரி இது மாதிரி திமுக கழகம் செய்த சாதனை, குறிப்பாக அவர் மக்களிடையே இருந்து ஒவ்வொரு மீட்டிங்ல எத்தனை மீட்டிங்ல நீங்க உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் என்னுடைய தொலைபேசி எண் இருக்கான்னு கேட்டிருக்காரா? வச்சிருக்கீங்களா? எல்லாரும் எத்தனை பேர் நேரடியா தொடர்பு கொண்டிருக்கீங்க? ஆனா இது மாதிரியான புதுமைகள்லாம் இனிமேல் நடக்குமானா அது நடக்காது. 5 ஆண்டுகளோ அடுத்து என்ன ஆகுதோ அது வரைக்கும் நாம் வந்து கடினப்பட்டுதான் ஆகணும். எனவே இதையெல்லாம் மனதிலே நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். வழிகாட்டுதலாக இந்த வட்டக்கழகத்தை சீரோடு சிறப்போடு வழிநடத்துகிற அன்பு தம்பி வட்டக்கழக செயலாளர் சார்லஸ் அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் அருணாச்சலம் அவர்களே, தொடர்ந்து நம்முடைய மதுராய் தெற்கு பகுதியில் 153வது வட்டத்தில் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்துகிறோம். நம்முடைய மதுராய் தொகுதியிலேயே கலைஞருடைய பிறந்த நாளை அதிகமாக கொண்டாடிய ஒரு வட்டக்கழகம் என்று சொன்னால் 153வது வட்டம் தான். என்ன காரணம் சொன்னா, இங்க இருக்கிற நிர்வாகிகள், வட்டக்கழக செயலாளர் சார்லஸ் வழிகாட்டுதலில் இருக்கிற நிர்வாகிகள் அண்ணன் அருணாச்சலம் அவருடைய வழிகாட்டுதலோடு, பால்பாண்டியனுடைய அன்பு சகோதரர் பால்பாண்டியன் துணை செயலாளருடைய வழிகாட்டுதலோடு இங்கே சிறப்பான கட்டமைப்பு இருக்கிற காரணத்தினால் இன்றைக்கு எல்லோருமே ஆளுக்கு ஒரு நிகழ்ச்சி எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஸ்டாலின் அவர்கள் 5 வருஷம் நாட்டுடைய முதலமைச்சராக இருந்து கொண்டு இந்திய திருநாட்டுடைய வரிசையில நம்முடைய தமிழ்நாடு எப்படிப்பட்ட முன்னெடுப்புகளை இன்றைக்கு எடுத்திருக்கிறது. கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் சுகாதாரத்திலும் இன்றைக்கு எல்லா நிலைகளிலும் நம்முடைய தமிழ்நாடு சிறந்து விளங்குகிறது. நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இந்தியா மாநிலங்கள் வரிசையிலே முதன்மையான மாநிலமாக தமிழ்நாட்டை கொண்டு செல்ல வேண்டும் என்று பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு அளித்திருக்கிறார் 5 வருஷத்துல. அதுல முக்கியமான பங்கெடுப்பு என்னவென்று சொன்னால், திட்டங்கள் என்னவென்று சொன்னால், தந்தை பெரியார் கண்ட கனவு, பேரறிஞர் அண்ணா கண்ட கனவு, ஐயா கலைஞர் அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் 5 முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற காலத்துல அவர் எடுத்துக்கொண்ட முன்னெடுப்புகள், பணிகள், சாதனைகள், இந்த சாதனைகள் எல்லாம் தொடர வேண்டும் என்பதற்காக அவர் எடுத்துக்கொண்ட மிக முக்கியமானது, நாட்டில் இருக்கிற எல்லா மக்களிலும் மிக சிறந்தவர்கள் பெரியார் கண்ட கனவு, பெண்கள் முன்னேற வேண்டும், பெண்கள் ஆண்களின் சமமாக இன்றைக்கு எல்லா நிலைகளிலும் இன்றைக்கு உயர்ந்து விளங்க வேண்டும், கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் ஆண்கள் என்று பெண்கள் என்று தரப்பிற்கு பார்க்காமல் வீட்டோடு இன்றைக்கு பெண்கள் இருந்து விடக்கூடாது. என்ன வேலை செய்யறேன் ஹவுஸ் ஒய்ஃப் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவர்களும் ஆண்களுக்கு இணையாக இன்றைக்கு பெண்கள் இன்றைக்கு எல்லா நிலையிலும் வளர வேண்டும் என்று பெரியார் கண்ட கனவு. அதற்காக போராடினார். இன்றைக்கு பின்தங்கிய சமுதாயம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்கள் எல்லாம் முன்னேற வேண்டும் என்று போராடினார். அந்த போராட்டத்தை எல்லாம் இன்றைக்கு முன்னெடுத்து செல்கிற ஒரு அரசு, ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய அரசு. வீட்டில் இருக்கிற நல்ல நிகழ்ச்சிகள் எதிராக நம்முடைய போரூர் இந்த பகுதி தான். இந்த போரூர் பகுதி தான் என்கிட்ட கணக்கு இருக்குது. எத்தனை முறை வந்தாலும் கணக்கு எழுதி வச்சிருக்காங்க, எழுதி வச்சிருக்கேன். ஏதோ பெருமைக்காக சொல்ற விஷயம் நினைக்காதீங்க.
ஒரு மக்கள் பிரதிநிதி என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும் என்று உதாரணமாக இருக்க வேண்டும். நான் என்னுடைய தலைவர்களை பார்த்து இயக்கத்தில் வந்தவர்கள் கலைஞரை பார்த்து 1975 போரூர்ல இருக்கிற துலுகார் நாயுடு அவர் இடத்துல கூட போட்டாங்க. 1975 PKR தலைமை என்னுடைய அண்ணன் அருணாச்சலம் அவர்கள் முன்னில அன்னைக்கு தலைவர் கலைஞருடைய பேச்சை பார்த்து கேட்டு மயங்கி இயக்கத்தில் என்னை இணைத்துக் கொண்டவன் நான். அப்படி வந்த ஒரு வரிசையில அவருடைய வழியிலே தான் இந்த இதுவரையில் 450 வருஷத்தை தள்ளியாச்சு. 50 வருஷம் தாண்டிச்சு இயக்கத்தில் என்னை இணைத்துக் கொண்டேன். இந்த 50 ஆண்டு காலமும் நான் செய்த பணிகள் தலைவர் என்ன வழியோ அந்த வழியில தான் நாங்கள் குரல் ஸ்டாலின் குரல் நமக்காகவே நம்மை காக்கவே ஸ்டாலின் குரல் எப்பையும் ஒலிக்கும் ஸ்டாலின் குரல். மதத்தை பார்த்து மதிப்பவன மிதிச்சு ஓட விடு ஸ்டாலின் குரல். எங்கிருந்தோ வரும் சங்கிகளை பொங்கி புகைய விடு ஸ்டாலின் குரல். நான் முதல்வன் திட்டமுன்னு